தரம்பூர்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது. அங்க கிஷன் தன்னோட மனைவி மற்றும் அவருடைய குழந்தைகளோட இருந்தாரு. அவரு தன்னோட குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கிட்டாரு. அந்த கிராமம் ஹைவேக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறதுனால அங்க வியாபாரம் நல்லபடியா நடந்துகிட்டு இருந்தது. சொல்ல போனா கிஷன் ஒரு ஏழை விவசாயி. அவரு நகரத்துக்கு போய் ஒரு கடையை திறக்கணுங்கிறது அவருடைய கனவு. அப்படி எங்க அம்மாவோட பேச்சு நான் கேட்டு இருந்தேன்னா இந்த அளவுக்கு கஷ்டங்கள் எனக்கு இருந்திருக்கவே இருக்காது. என்னோட எதிர்காலத்தை நான் உங்க கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டேன். நீ எப்பவும் காலையில என்ன திட்டுக்கிட்டே தான் இருக்க. நீ ஏன் உங்க அம்மா வீட்டுக்கு போக மாட்ற? இங்க உனக்கு சாப்பிடுறதுக்கு 2 வேளை ரொட்டியாவது கிடைக்குது. அங்க போனா உனக்கு என்ன கிடைக்கும்? இங்க பாருங்க, நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, ஆனா எங்க அம்மா வீட்டை பத்தி நீங்க எதுவும் பேசாதீங்க. அப்படியா? சரி, ஓகே. ஆனா நீ எதுக்கு இவ்ளோ கோவமாவே இருக்க? பசங்க எத்தனை நாளா பீட்சாவும் பர்கரும் கேட்டு தொந்தரவு பண்றாங்க. இப்ப அவங்க வீட்ல சாப்பிட மாட்டேன்னு ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. உனக்கே ரொம்ப நல்லா தெரியும், இந்த தடவை மழை ரொம்ப அதிகமா பெஞ்சதால நமக்கு நிறையவே நஷ்டம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம நமக்கு நிறைய பிரச்சனைகளும் வந்துகிட்டு இருக்கு. நம்மளால ஒழுங்கா விவசாயம் கூட பண்ண முடியல. இதை என்னால புரிஞ்சுக்க முடியுது, ஆனா குழந்தைங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? கிஷன் தன்னோட 2 பசங்களையும் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. பசங்க வீட்டுக்குள்ள வந்ததுமே கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா, என்னோட பீட்சா எங்கப்பா? இங்க பீட்சாவும் இல்ல, பர்கரும் இல்ல. இங்க எதுவுமே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமாப்பா, என் கூட படிக்கிற பசங்க எல்லாம் அவங்க டிஃபன் பாக்ஸ்ல பீட்சாவும் பர்கரும் எடுத்துட்டு வராங்க. ஆனா நாங்க வெண்டைக்காவும் சுண்டக்காவும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். எங்களுக்கு ரொம்ப அவமானமா இருக்கு தெரியுமா? நீங்க 2 பேரும் கவலைப்படாதீங்க, நம்மளோட நேரமும் மாறப்போகுது. இன்னும் கொஞ்ச நாள் காத்துருங்க. கிஷன் அப்புறம் பசங்க பேசுறத கேட்டுட்டு சாயாவோட கண்கள் கலங்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்ப சாயா கிஷன் கிட்ட சொன்னா, நான் கொஞ்ச நாளைக்கு பசங்களை கூட்டிக்கிட்டு என்னோட அம்மா வீட்டுக்கு போறேன். உங்களால என் பசங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியாதது எல்லாத்தையும் என் அண்ணன் நிச்சயம் வாங்கி கொடுப்பான். இப்படி சொல்லிட்டு சாயா தன்னோட பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. அப்புறம் கிஷன் வீட்டுல தனி ஆளா இருந்தாரு. என்னோட மனைவியும் குழந்தைங்களும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. கடவுளே, நான் இன்னும் என்ன கொடுமைகள் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. நான் தான் ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். கிஷன் அழறத பார்த்துட்டு அந்த கிராமத்துல இருந்த ஒரு பெரிய ஜமீன்தார் அங்க ராம் சரண் சிங் வந்தாரு. அப்புறம் கிஷன் கிட்ட கேட்க ஆரம்பிச்சாரு. கிஷன், என்ன விஷயம்? எதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்க? உனக்கு அப்படி என்ன கஷ்டம் வந்துடுச்சு? அட ஜமீன்தார் ஐயா, வாங்க. நான் என்னன்னு சொல்றது? மழையால விவசாயமும் போயிடுச்சு. மனைவியும் பசங்களை கூட்டிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. இப்போ என்கிட்ட குடும்பம்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே கூட இல்லையே. என் குடும்பமும் என் கூட இல்லை, தலையெழுத்தும் இல்லை. நான் உன்கிட்ட எதை பற்றி பேச வந்தனோ விஷயமும் அப்படித்தானே இருக்கு. உன்னோட குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் கூட சரியாவே இல்லை. நீங்கள் ரொம்ப சரியா சொல்றீங்க. நான் நகரத்துக்கு போய் ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணணும். ஆனால் என்கிட்ட 1 ரூபா கூட இல்லையே. ஒரு வேலை பண்ணு, நீ என்கிட்ட கொஞ்சம் காசு வாங்கிக்க. நான் உனக்கு முழுசா 2000 ரூபாய் தரேன். அந்த காசை எடுத்துக்கிட்டு நீ நகரத்துக்கு போ. உன்கிட்ட எப்போ காசு திரும்ப கிடைக்குதோ அப்போ நீ அந்த பணத்தை திருப்பி கொடுத்தா போதும், சரியா? உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் ஐயா. யாரும் எனக்காக இப்படியெல்லாம் பண்ணதே கிடையாது. நான் தயாரா இருக்கேன். நான் உங்களோட பணத்தை வட்டியோட சேர்த்து திருப்பி தருவேன். கிஷன் ஜமீன்தார் கிட்ட இருந்து பணத்தை வாங்கினாரு. அதுக்கப்புறமா நகரத்துக்கு கிளம்பி போனாரு. அப்புறம் நகரத்துல தெரு தெருவா அலைஞ்சதுக்கு அப்புறமா அவருக்கு ஒரு மாவு மிஷின்ல வேலை கிடைச்சது. கிஷன், நான் உனக்கு மாசத்துக்கு 8000 ரூபாய் சம்பளம் தருவேன். நீ கடினமாக உழைச்சி இந்த மாவு மில்லில் உன்னோட வேலையை செய்யணும், சரியா? யாரும் உன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணவே கூடாது. நீங்க எப்படி சொல்றீங்களோ நான் அப்படியே செய்றேங்க ஐயா. யாரும் என்னை பத்தி குறை சொல்ற மாதிரி நடந்துக்க மாட்டேன். கிஷன் கொஞ்ச நாளைக்கு அந்த மாவு மில்ல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ஒரு நாள் கணக்கு வழக்கு பிரச்சனைனால அவருக்கும் அந்த மாவு மில் முதலாளிக்கும் நடுவுல சண்டை ஏற்பட்டுச்சு. நான் உன்னை எவ்வளோ நேர்மையானவன்னு நினைச்சேன். ஆனா நீ என்னடானா இப்படி இருந்திருக்க. நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. என்னோட கடையை விட்டு வெளியே போ. மறுபடியும் இந்த மார்க்கெட்டு பக்கம் திரும்பி வந்துடாத.
இங்க இருக்கிற யாரும் உனக்கு எந்த வேலையும் தர மாட்டாங்க. நான் உங்களோட கடையில எந்த ஒரு திருட்டுமே பண்ணல. நீங்க எதுக்காக என் மேல பொய்யான பழிய போடுறீங்க? அப்புறம் எனக்கும் உங்ககிட்ட எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். என்னோட 2 மாச சம்பளத்தை மட்டும் என்கிட்ட கொடுங்க, அது போதும். கிஷன் தன்னோட முதலாளி கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு எதிர்க்க இருந்த பீட்சா கடையில போய் உட்கார்ந்தாரு. அப்புறம் அங்க பார்த்தாரு. வாங்க வாங்க, சூடான பீஸா சாப்பிடுங்க. அட நானே தனியா எவ்வளவு வேலை பார்க்கறது, எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. என் கூட யாராவது கிடைச்சா அவங்களுக்கு என்னோட பொறுப்பெல்லாம் பிரிச்சு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். லட்சுவோட பேச்சை கேட்டுட்டு கிஷன் அவர்கிட்ட போனாரு. அப்புறம் என்ன சொன்னாருன்னா, இங்க பாருங்கண்ணே, நான் உங்களோட கடையில வேலை பார்க்கலாமா? எனக்கும் பீஸா செய்ய கற்றுக் கொடுங்களேன். நான் ஜனங்களோட எச்ச பாத்திரத்தை கழுவவும் ரெடியா இருக்கேன். இவனுக்கு வேலை தேவைன்னு நினைக்கிறேன். மற்றவங்களோட கட்டாயத்தை நம்ம கண்டிப்பா பயன்படுத்திக்கிட்டாகணும்ல. ஆ கண்டிப்பா, நீங்க என்னோட கடையில தாராளமா வேலை பார்க்கலாம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், நான் உங்களுக்கு 2000 ரூபா மட்டும் தான் சம்பளம் கொடுப்பேன். ஆனா நாள் முழுக்க வேலை செய்யணும். எனக்கு இந்த கண்டிஷன் ஓகே, நான் கண்டிப்பா வேலை செய்வேன். இப்படி சொன்னதுக்கு அப்புறமா கிஷன் அந்த கடையில வேலை பார்க்க ஆரம்பிச்சாரு. மெல்ல மெல்ல 1 மாசமும் கடந்து போச்சு. கிஷனுக்கு இப்ப பீட்சா எப்படி செய்யறதுன்னு நல்லா கத்துக்கிட்டாரு. கொஞ்சமா பணத்தை சேர்த்துக்கிட்டு கிஷன் தன்னுடைய மனைவி குழந்தைங்களை பார்க்கறதுக்காக அவருடைய மாமனார் வீட்டுக்கு போனாரு. அங்க அவர் பார்த்தபோது அவரோட பிள்ளைங்க அங்க செருப்பு தச்சுக்கிட்டு அப்புறமா ஷூக்கு பாலிஷ் போடுற வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அவருடைய மனைவி சாயா மற்றவங்க வீட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தா. வாங்க சார், ஷூ பாலிஷ் போட்டுட்டு போங்க, வெறும் 10 ரூபாய் தான், ரொம்பலாம் கிடையாது, 10 ரூபாய் தான், வாங்க வாங்க. அவரோட பிள்ளைங்களோட இந்த நிலைமைய பார்த்துட்டு கிஷனோட கண்கள்ல கண்ணீர் வர ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் அவரு அவங்க கிட்ட போய் என்ன சொன்னாருன்னா, பசங்களா, இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? எதுக்காக நீங்க இந்த வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? அப்புறம் உங்களோட அம்மா எங்க போயிட்டாங்க? தன்னோட அப்பா கிஷனை பார்த்துட்டு 2 பசங்களும் போய் அவரை கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. அப்புறம் அவரை பார்த்து அழ ஆரம்பிச்சாங்க. கிஷனை பார்த்துட்டு சாயாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டா. அப்புறம் கிஷன் கிட்ட என்ன சொன்னான்னா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, நான் செஞ்ச சின்ன தப்புனால எனக்கு நானே பெரிய பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டேன். இங்க என் அண்ணனும் அண்ணியும் என்ன பேசுறதை என்னால தாங்கிக்கவே முடியல. போதும், ரொம்ப அனுபவிச்சுட்டேன். வாங்க நாம நம்ம வீட்டுக்கே போயிடுவோம். இல்ல இல்ல, நான் இப்போ எங்கேயும் வரல. நான் இப்போ உடனே உன்னோட அண்ணனை பார்த்தாகணும். என்ன தைரியம் இருந்தா அவன் என்னோட பசங்களையே செருப்பு தைக்க வச்சிருப்பான். கிஷன் சாயாவோட அண்ணன், அதாவது தன்னுடைய மச்சானை போய் பார்க்க போனாரு. அப்புறம் அவர்கிட்ட கோவப்பட்டு பேசினாரு. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா நீ என் பசங்களையே வேலை செய்யறதுக்காக அனுப்பியிருப்ப. அப்புறம் என்னோட மனைவியையும். வேற என்ன பண்றது? என்கிட்ட அந்த அளவுக்கு பணமும் இல்லை. இவங்க தினமும் விருப்பப்படுறத நான் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்ல. இதுதான் பிரச்சனைனா நீ தாராளமா இவங்களை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பு. நான் என்னோட மனைவியையும் குழந்தைங்களையும் கூட்டிட்டு போக தான் போறேன். கிஷன் தன்னுடைய மனைவி குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு தன்னோட கிராமத்துக்கே வந்தாரு. அங்க போய் பார்த்தா ராம்சரண் கிஷனோட வீட்டையும் நிலத்தையும் கைப்பற்றி வச்சிருந்தாரு. அட வா கிஷன் வா, என்னோட வட்டி பணத்தை என்கிட்ட கொடுத்துடு, அதுக்கப்புறம் உன் வீடை நீ எடுத்துக்கோ. ஆனா வெறும் 2000 ரூபாய்க்காக நீங்க எப்படி என்னோட நிலத்தையும் வீடையும் எடுத்துக்கலாம்? 2000 ரூபாய் கிடையாது, நான் உனக்கு மொத்தமா 20000 ரூபாய் கொடுத்தேன். இப்ப அது வட்டியும் அசலும் சேர்த்து 1 லட்சம் ரூபாய்க்கு மேல போயிடுச்சு தெரியுமா? பணத்தை கொடு, அப்புறம் உன்னோட இடத்தையும் வீடையும் வாங்கிக்க. ராம்சரண் கிஷனை தன்னோட வீட்டை விட்டே வெளியே துரத்திட்டாரு. அப்புறம் கிஷன் தன்னுடைய குடும்பத்தோட நடு ரோட்டுக்கு வந்துட்டாரு. அப்பதான் கிஷன் தன்னுடைய மனைவி சாயா கிட்ட என்ன சொன்னாருன்னா, நீ எதுக்காகவும் கவலைப்படாத, இப்போ என்கிட்ட ஒரு வழி இருக்கு, நாம அதையே பண்ணலாம். எனக்கு ஒன்றும் புரியலைங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் நகரத்துல இருக்கும்போது அங்க பீஸா செய்யற வேலையை நான் கத்துக்கிட்டேன். இப்போ நான் நம்ம கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கிற இடத்துல ஹைவேல அதை நான் திறக்க போறேன். பீஸா விற்க போறேன். என்ன, நிஜமாவா?
நீங்க நிஜமாவே பீட்சா கடை திறக்க போறீங்களா? நீங்க சொல்ற மாதிரியே செய்வோம். இந்த மாதிரி ஏதாவது பண்ணும் தாங்க நானும் ரொம்ப நாளா நினைக்கிறேன். நான் வேணா கடையை பாத்துக்கிறேங்க. அப்புறம் கடையை நடத்துறதுக்கான திறமையும் என்கிட்ட இருக்குங்க. அப்புறம் எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கணும்? நம்ம அப்படியே பண்ணலாம். கிஷனும் சாயாவும் ஹைவேல ஒரு இடத்துல ஒரு சின்னதா பீட்சா கடைய திறந்தாங்க. அப்புறம் அதுக்கு பேர் வச்சாங்க பீஸா எக்ஸ்பிரஸ் ஹைவே. கொஞ்ச நாள்ல அந்த கடையும் நல்லபடியா போச்சு. அப்புறம் அந்த கடையில கூட்டங்கள் நிறைய வந்து சேர ஆரம்பிச்சது. நீயே பார்த்தல, நான் சொன்னேன்ல நம்ம கண்டிப்பா முன்னேறுவோன்னு. நம்ம கஷ்டப்பட்டு நேர்மையா கடினமா உழைச்சா மட்டும் போதும். நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. இப்ப பசங்களும் பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க. அவங்களுக்கு நம்ம நல்ல துணிமணிகளையும் நல்ல வளர்ப்பையும் கொடுப்போம். ஒரு பக்கம் கிஷனோட வீட்ல சந்தோஷம் நிறைஞ்சிட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் ராம்சரண் கிஷனோட முன்னேற்றத்தை பார்த்து பொறாமப்பட ஆரம்பிச்சாரு. ராம்சரண் என்ன முடிவு பண்ணாருன்னா, அந்த கிஷன் என்ன இவ்வளோ சீக்கிரமா முன்னேறிட்டான், இனிமே என்னால் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. நாளைக்கே அவன் வந்து அவனோட பணத்தை கொடுத்து அவனோட வீடையும் இடத்தையும் வாங்கிக்க போறான். முதலாளி, நீங்க தான் தேவையில்லாம பயந்துகிட்டு இருக்கீங்க. நாம போய் அவனோட கடையை உடைச்சிட்டா போதும். வேற என்ன, இன்னைக்கு ராத்திரி போய் நாங்க அவனோட கடையை உடைச்சிடுறோம். அண்ணன் உங்ககிட்ட சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குமா? நான் ரொம்ப நாளா பட்னியா இருக்கேன். வாங்க சகோதரி, நீங்க கடைக்குள்ள வாங்க, வந்து பீட்சா சாப்பிடுங்க. சாயா தன்னோட கையால அந்த அழகான பெண்ணுக்கு ஒரு பீட்சாவை பரிமாறினாங்க. அடேங்கப்பா, இந்த பீட்சா ரொம்பவே சுவையா இருக்குங்க. ஆனா உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு என் கையில காசு இல்லையே. என்னோட மனைவி உங்களை தங்கச்சின்னு சொன்னாங்க. இப்போ நீங்க எங்க குடும்பம் ஆயிட்டீங்க. நீங்க பணத்தை பத்தியெல்லாம் கவலைப்படாதீங்க. உங்க வயிறு நிறைய சாப்பிடுங்க. கிஷன் இப்படி சொன்ன உடனே அந்த அழகான பெண் ஒரு தேவதை உருவத்துல மாறினாங்க. அப்புறம் அவங்க கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, சாயா, கிஷன், நீங்க 2 பேரும் எப்போ சந்தோஷமா இருக்கணும். நான் ஒரு மாய தேவதை. உன்னோட இரக்க குணமும் உன்னுடைய நேர்மையான மனசும் என் மனசை ஆட்கொண்டுடுச்சு. இனிமே நீ எந்த மாதிரி பீட்சா செஞ்சாலும் அது பெரிய பீட்சாவா மாறிடும். அப்புறம் ஒரு பீட்சாவை சாப்பிட்டாலே எல்லாரோட வயிறும் நிறைஞ்சிடும். உன்னோட கடைக்கு யாராலையும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது. என்னைக்கும் சந்தோஷமா இருங்க. இப்படி சொல்லிட்டு அந்த தேவதை அங்கிருந்து மறைஞ்சிட்டாங்க. கிஷனும் சாயாவும் அந்த தேவதையோட ஆசீர்வாதத்தால ரொம்பவே சந்தோஷமாயிட்டாங்க. நடு ராத்திரியில ராம்சரண் சில ரவுடிங்களை கூட்டிக்கிட்டு கிஷனோட கடைக்கு போனாங்க. போங்க, போய் அவனோட கடையை ஹைவேல இருந்து உடைச்சு போடுங்க. நீங்க கவலைப்படாதீங்க. அந்த ரவுடிங்க 2 பேரும் அந்த பீட்சா எக்ஸ்பிரஸ் ஹைவே கடைக்கு பக்கத்துல போனதும் எதிர்க்க இருந்து ஒரு மரத்தோட விழுது ரொம்ப வேகமா அவங்கள நோக்கி வந்துச்சு. அப்புறம் அவங்கள அதை தூக்கிக்கிட்டு அந்த மரத்துக்கு மேல தூக்கிட்டு போயிடுச்சு. காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க. யாராவது இங்க இருந்து கீழே இறக்கி விடுங்க, காப்பாத்துங்க. அவங்களோட குரலை கேட்டதும் அந்த இடத்துக்கு கிஷனோட குடும்பம் வந்தது. அப்புறம் சொன்னாங்க, பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. ராம்சரண் மாமா அப்படியே குரங்கு மாதிரியே இருக்காரு. ஆமா, அவங்க கெடுதல் நினைச்சாங்க, அவங்களுக்கே திரும்பிடுச்சு. என்ன மன்னிச்சிடு கிஷன், நான் ரொம்பவே பெரிய தப்பு பண்ணிட்டேன். இனிமே நான் எப்பவும் உன்னையும் உன் குடும்பத்தையும் தொந்தரவே பண்ண மாட்டேன். சாயாவோட அண்ணனுக்கும் நான் தான் பணம் கொடுத்திருந்தேன். அப்போதானே உன்னோட குடும்பம் எப்பவும் சந்தோஷமாவே இருக்காது. உன்னோட காரணத்தினால தான் என்னோட குடும்பம் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கு. நாங்க உனக்கு அப்படி என்ன பாவம் பண்ணோம்? போ, உன்னோட நிலைமை என்னவோ நீயே பாத்துக்கோ. கிஷனும் சாயாவும் அங்கேருந்து போயிட்டாங்க. ராம்சரண் தன்னோட தவறுகளை உணர ஆரம்பிச்சாரு. அந்த மரம் அவங்கள கீழே இறக்கி விட்டுச்சு. அன்னையிலேருந்து கிஷன் தன்னுடைய பீட்சா எக்ஸ்பிரஸ் ஹைவேவை ரொம்ப நல்லபடியா நடத்திக்கிட்டு வந்தாரு. அப்புறம் சந்தோஷமான வாழ்க்கையை அவங்க வாழ ஆரம்பிச்சாங்க. நகரத்துல கைலாஷுக்கு ரொம்ப பெரிய துணி பிசினஸ் இருந்தது. அவருடைய குடும்பத்துல அவருடைய மனைவி ஷாலினி, 2 சகோதரர்கள் ராகுல் அப்புறம் ரஞ்சன், அப்புறம் ஒரு தங்கச்சி தான்யா இருக்காங்க. ஆனா கைலாஷுக்கு எல்லாத்தையும் விட தன்னோட வேலைக்காரன் கிருஷ்ணா மேலதான் அன்பு ஜாஸ்தி. கிருஷ்ணா அவங்களுடைய விசுவாசமான வேலைக்காரன். அவரு கிருஷ்ணாவை தன்னோட தம்பி போல நினைச்சாரு. கிருஷ்ணா தன்னோட முதலாளி கைலாஷோட எல்லா வேலையிலயும் உதவியா இருப்பாரு. ஆனா கைலாஷோட தம்பிங்க 2 பேர் எந்த வேலையோ தொழிலோ செய்யறதில்ல.
அவங்க நாள் முழுக்க கைலாஷோட பணத்தை தண்டமா செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் கிருஷ்ணா கைலாஷ் கிட்ட சொன்னாரு, சின்ன முதலாளி, நீங்க எதுக்காக ராகுல் அண்ணனுக்கும் ரஞ்சன் அண்ணனுக்கும் புரிய வைக்க மாட்டேங்கிறீங்க? நீங்க நாள் முழுக்க கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, ஆனா அவங்க நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிற காசை எடுத்துக்கிட்டு போய் செலவு பண்றாங்க. அட கிருஷ்ணா, இப்போ நான் எப்படி அதை உனக்கு புரிய வைக்கிறது? எங்கள் அம்மா சாகிற நேரத்தில் என்கிட்ட ஒரு வாக்கு வாங்கிட்டாங்க. அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வராமல் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் என்னால் அவங்கள எதையும் கேட்க முடியாது. ஆனா முதலாளி, அவங்க உங்களை ஏதாவது கஷ்டத்தில் மாட்டி விட்டுற போறாங்க. அட இல்லைப்பா, அவங்க 2 பேரும் ரொம்ப அப்பாவிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களும் எல்லா வேலையும் கற்றுக்குவாங்க. நீ கவலைப்படாத. சரி, நான் சொல்கிறத கவனமாக கேளு. இன்னைக்கு ராத்திரி நான் வீட்டுக்கு வர்றதுக்கு லேட் ஆகும். இன்னைக்கு எல்லா வியாபாரிகளோட மீட்டிங் இருக்குது. என்னையும் அவங்க கூப்பிட்டுருக்காங்க. சரிங்க முதலாளி, நீங்கள் ராத்திரி எவ்வளோ லேட்டாக வந்தாலும் நான் உங்களை பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போவேன். ஆனால் எதுக்கு? முதலாளி, நான் உங்களுக்கு சாப்பாடை சூடு பண்ணி தரணும்ல. கிருஷ்ணா சொன்னதை கேட்டுட்டு கைலாஷ் சிரிச்சுக்கிட்டே தன்னோட காரை எடுத்துக்கிட்டு ஆபீஸ்க்கு போனாரு. மீட்டிங்ல நகரத்தை சேர்ந்த இன்னொரு பெரிய வியாபாரி ராஜன் கசானாவும் உட்கார்ந்திருந்தாரு. வியாபாரிங்க எல்லாரும் அவர் மேல திருட்டு பழிய சுமத்தினாங்க. மீட்டிங்ல கைலாஷ் தன்னோட வியாபாரி சகோதரர்கள் கிட்ட சொன்னாரு, நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க. இந்த முடிவை நான் 1 வருஷத்துக்கு அப்புறம் சரி பண்ணிடுவேன். இப்போ நீங்கள் எல்லாரும் போய் உங்களோட வேலைகளை கவனிங்க. மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ராஜன் கசானா சிரிச்சுக்கிட்டே கைலாஷ் கிட்ட வந்து என்ன சொன்னாருன்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கைலாஷ் சார்? இந்த வியாபாரிங்க எல்லாரும் என் மேலே ஒரு புகார் சொல்லியிருக்காங்கல்ல, அது உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நேராக சொல்லுங்கள் ராஜன். வியாபாரிங்களோட மொத்த பணத்தையும் உங்களோட சீக்ரெட் அக்கௌண்ட்டில் தான் போட்டு வச்சுருக்காங்க. ஒருவேளை அக்கௌண்ட்லேருந்து பணம்லாம் கம்மியாச்சுன்னா எல்லாரோட சந்தேகமும் உங்கள் மேலே தானே வரும். நான் பேங்க் மேனேஜர்கிட்ட பேசிட்டேன். இன்னும் 1 வாரத்தில் எனக்கு எல்லாமே தெரிய வந்துடும். உங்கள் மேலே வந்திருக்கிற இந்த புகார் சரியா இல்லை தப்பான்னு. இங்கே பாருங்கள் கைலாஷ் சார், நான் உங்ககிட்ட பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் வியாபாரிகளோட 100 கோடி ரூபாவை திருடினது உண்மைதான். நீங்கள் மட்டும் வியாபாரிங்க முன்னாடி என் மேலே தப்பே கிடையாதுன்னு சொன்னீங்கன்னா நான் அதிலிருந்து 50 கோடி ரூபாவை உங்களுக்கு தர தயாராக இருக்கேன். ராஜன் சொன்னதை கேட்டுட்டு கைலாஷுக்கு பயங்கரமான கோவம் வந்துடுச்சு. அவரு ராஜனோட கன்னத்துல ஓங்கி ஒரு அறைய அரைஞ்சாரு. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா ராஜன்? இப்போ நான் உன்னை ஜெயிலுக்கு அனுப்பாம விடவே மாட்டேன். இப்படி சொல்லிட்டு கைலாஷ் அந்த இடத்த விட்டு போனாரு. ராஜன் கசானா கோவத்துல பல்ல கடிச்சுக்கிட்டே சொன்னாரு, நான் உன்னை சும்மா விட்டாதானே நீ என்னை ஜெயிலுக்கு அனுப்புற வேலையெல்லாம் பார்க்க முடியும். ராஜன் கசானா ஒரு மோசமான கொடூரமான ஆளு. அவர் தன்னோட அடியாட்களை வரவழைச்சு என்ன சொன்னாருன்னா, இன்னைக்கு ராத்திரி நீங்க கைலாஷோட ஃபேக்டரியில தீ வச்சிடுங்க. எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கைலாஷ் கோடி ரூபாய்க்கான பொருட்களை அவனோட ஃபேக்டரியில கொண்டு போய் வச்சிருக்கான். அவன் இது வரைக்கும் அந்த பொருட்களுக்கு இன்சூரன்ஸ் கூட பண்ணவே இல்லை. ஃபேக்டரி எரிஞ்சதுக்கு அப்புறம் கைலாஷ் தெருவுக்கு தான் வர வேண்டியிருக்கும். ராஜன் கசானாவோட ஆட்கள் அன்னைக்கு ராத்திரியே கைலாஷோட ஃபேக்டரியில நெருப்பு வச்சாங்க. கைலாஷோட ஃபேக்டரி எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. அப்புறம் அதோட அதுக்குள்ள இருந்த கோடிக்கணக்கான சரக்கும் எரிஞ்சு போச்சு. கைலாஷ் தெருவுக்கு வந்துட்டாரு. இத்தனை பெரிய நஷ்டத்தினால கைலாஷுக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு. அப்புறம் ஒரு ராத்திரி திடீர்னு கைலாஷோட உடல் நல சரியில்லாம போயிடுச்சு. கைலாஷோட தங்க தான்யா தன்னோட அண்ணன்களோட நம்பருக்கு கால் போட்டு போட்டு நொந்து போனா. எந்த ஒரு சின்ன அண்ணனும் அவளுடைய போனை எடுக்கல. அப்புறம் கைலாஷ் கிட்ட தனக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு கூட கையில சுத்தமா காசு இல்ல. கொஞ்ச நேரத்துல கிருஷ்ணா கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு வந்தாரு. டாக்டர் கிட்ட காட்டினதுக்கு அப்புறம் கைலாஷ் தன்னோட வேலைக்காரர் கிருஷ்ணா கிட்ட சொன்னாரு, கிருஷ்ணா, உன்கிட்ட இவ்வளோ பணம் எங்கேருந்து வந்துச்சு? என்கிட்ட இப்போ 1 பைசா கூட கிடையாது. நீ யார்கிட்டயாவது கடன் வாங்கிட்டு வந்தியா? இல்லை முதலாளி, உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுக்கப்புறம் நான் ரஞ்சன் அண்ணனோட பாக்கெட்டில் இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு வந்தேன். இந்த பணத்தை அவர் பாக்கெட்டில் வைக்கிறத நான் பார்த்தேன் முதலாளி. கிருஷ்ணா இந்த விஷயத்த சொல்லிட்டு தான் இருந்தாரு. அப்பதான் கைலாஷோட 2 சகோதரர்களும் கோவத்தோட வந்து சொன்னாங்க, இவன் திருடிட்டான்னா? உனக்கு எவ்வளோ தைரியம்? என்னோட பாக்கெட்ல இருந்து எதுக்காக பணத்தை எடுத்த? பெரிய முதலாளிக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. நான் அந்த காரணத்தால தான் உங்களோட பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்தேன். என்கிட்ட ஒன்றும் அந்த அளவுக்கு பணம் கிடையாது. இவரோட வைத்தியத்துக்கெல்லாம் என்னால் செலவு பண்ண முடியாது. இனிமே என் பாக்கெட்டில் கை வைக்கிற வேலை வச்சுக்காத. ரஞ்சன் அண்ணா, நீங்கள் எதுக்காக இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? பெரிய முதலாளியோட நிலைமை நல்லா இருக்கும்போது நீங்கள் 2 பேரும் அவரை கேட்காம எல்லா பணத்தையும் எடுத்தீங்க. ஆனால் அவருக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லாத நேரத்தில் நீங்கள் 1 பைசா கூட அவர் செலவுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் எதுவும் கேட்காம பெரிய முதலாளியோட பாக்கெட்டில் இருந்து பணத்தை எடுக்கிறத நான் எத்தனையோ தடவை பார்த்துருக்கேன். நான் எப்பெல்லாம் அந்த விஷயத்தை பற்றி பெரிய முதலாளி கிட்ட சொல்கிறேனோ அதை எப்பவும் அவர் சிரிச்சுக்கிட்டே தான் எடுத்துக்குவார். உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்டயே இப்படி பேசுவ?
ரஞ்சன் கிருஷ்ணாவை ரொம்ப மோசமா போட்டு அடிச்சான். பெரிய முதலாளி, இவங்க என்ன அடிக்கிறாங்க. நீங்க எதுக்காக இவங்களை எதுவும் சொல்ல மாட்டீங்க? நீ திருடிட்ட கிருஷ்ணா, இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு. நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க பெரிய முதலாளி? நீங்க என் மேல சந்தேகப்படுறீங்களா? நான் உங்களோட வைத்திய செலவுக்காக தானே இந்த ரஞ்சன் அண்ணனோட பாக்கெட்ல கை வச்சு காசு எடுத்தேன். ஆனா உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா நீ காசை திருடி இருப்ப. எனக்கு கொஞ்சம் தான் உடம்பு சரியில்லாம ஆச்சு. நான் ஒன்றும் சாக போறது இல்லையே. உடனே இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு. கைலாஷ் கிருஷ்ணாவை அவருடைய வீட்டை விட்டு தள்ளி விட்டாரு. கிருஷ்ணா கண்கள்ல கண்ணீரோட அழுதுகிட்டே சொன்னாரு, நான் இப்போ போகிறேன், ஆனால் திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வைக்க மாட்டேன் பெரிய முதலாளி. பெரிய முதலாளி, ரஞ்சன் அண்ணன் என் கன்னத்திலே அடிக்கும்போது கூட எனக்கு வருத்தமாக இல்லை பெரிய முதலாளி. ஆனால் நீங்கள் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இன்றைக்கி நான் இந்த உலகத்தை ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். பெரிய முதலாளி அவங்க வேலைக்காரங்களை எவ்வளோ பாசமாக பார்த்துக்கிட்டாலும் சரி, அவங்க எப்பவும் முதலாளிங்களோட காலுக்கு கீழே இருக்கணும்னு தான் அவங்க ஆசைப்படுறாங்க. இப்படி சொல்லிட்டு கிருஷ்ணா கைலாஷோட வீட்டை விட்டு வெளியே போனாரு. அப்புறம் கோவத்துல ஒரு ஃபுட்பாத்ல நின்று அழுதுட்டு இருந்தாரு. அப்பதான் ஒரு ஆளு அங்கிருந்து ஓடி வந்து அவர் பக்கத்துல கீழே விழுந்தாரு. அந்த மனுஷன் ரொம்ப மோசமா திணறிட்டு இருந்தாரு. அவரோட உடம்புல இருந்து ரத்தம் வந்துகிட்டு இருந்தது. உங்களுக்கு என்ன ஆச்சு? உங்க மேலே குண்டடிப்பட்டிருக்கு. அந்த மனுஷன் ஒரு சின்ன பாட்டில் அப்புறம் ஒரு பெரிய ஃபைலை கிருஷ்ணா கிட்ட கொடுத்துட்டு சொன்னாரு, நான் ஒரு சயின்டிஸ்ட். என் பின்னாடி சில பேர் என்னை துரத்திட்டு வராங்க. நீங்க என்னை இங்கேயே விட்டுட்டு போயிடாதீங்க. என் கிராமத்துக்கு என்னை அனுப்பி வச்சிடுங்க. ஆனால் இதெல்லாம் என்னது? இந்த பாட்டிலில் நான் தயார் பண்ணி வச்சிருக்கிறது எந்த மாதிரி ஃபார்முலானா, இதை வச்சுக்கிட்டு நீங்கள் எதை வேணாலும் வைரமாக மாற்ற முடியும். அப்புறம் இந்த ஃபைலில் அதுக்கான ஃபார்முலாவையும் நான் எழுதி வச்சிருக்கேன். அப்பதான் சில பேர் கையில துப்பாக்கியோட கிருஷ்ணாவை நோக்கி ஓடி வந்தாங்க. கிருஷ்ணா அந்த இடத்த விட்டு ஓடிட்டாரு. அப்புறம் நேரா தன்னோட கிராமத்துக்கு வந்தாரு. கிருஷ்ணாவுக்கு அவருக்கு சொந்தமான கொஞ்சம் நிலம் இருந்தது. கிருஷ்ணா தன்னோட வயல்ல பழாப்பழம் பதியம் போட்டாரு. அவரு அந்த ஒரு மனுஷன் சொன்ன மாதிரி அந்த பாட்டில்ல இருந்த கெமிக்கல்ல பலாப்பழ மரத்துல தெளிச்சாரு. அப்பதான் அவருக்கு முன்னாடி ஒரு அற்புதம் நடந்தது. மரத்துல வைர பலாப்பழங்கள் வளர்ந்தது. இத பார்த்துட்டு கிருஷ்ணா சந்தோஷத்துல பைத்தியம் ஆயிட்டாரு. அந்த சமயம் பார்த்து அவங்க அம்மாவும் அந்த இடத்துல இருந்தாங்க. அம்மா பாருங்களேன், இப்போ நான் கொஞ்ச நாள்லயே பெரிய பணக்காரனாக போகிறேன். பெரிய பணக்காரன் ஆனதுக்கப்புறம் நான் முதல் வேலையை என் முதலாளிக்கு தான் பதில் சொல்லுவேன். ஏன்னா அவர் தான் என்ன திருடன்னு சொன்னார். ஆனால் நான் அவருக்காக தானே திருடினேன். கிருஷ்ணா சொன்னதை கேட்டுட்டு அம்மா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, எனக்கு கைலாஷம் ரொம்ப நாளா தெரியும் கண்ணா. நீ சின்னவனா இருக்கும்போது ரொம்ப பாசத்தோட அவர் உன்னை இங்கேருந்து கூட்டிட்டு போனாரு. பாவம், அவர் உன்னை எதுக்காக வீட்டை விட்டு வெளியே அனுப்பினார்னா அவரு ஏழை ஆயிட்டாரு. அவருக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. அவரோட தம்பிங்க எல்லாம் உன் மேல கை ஓங்குனது அவருக்கு பிடிக்கல. அதனால நீ உன்னோட சொந்த காலில் நிக்கணுங்கிறதுக்காக அவரு வீட்டை விட்டு வெளியே அனுப்பினாரு. தன்னோட அம்மா சொன்னதை கேட்ட உடனே கிருஷ்ணா ரொம்பவே யோசிக்க ஆரம்பிச்சாரு. இப்போ எனக்கு புரிஞ்சிடுச்சுமா. அந்த நேரத்தில் பெரிய முதலாளி எதுக்காக அழுதாருன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். கிருஷ்ணா வைர பலாப்பழங்கள் எல்லாத்தையும் வித்துட்டாரு. அப்புறம் பெரிய பணக்காரரா ஆனாரு. ஆனா அவரு கைலாஷோட வீட்டுக்கு போனப்ப அப்பதான் அவருக்கு தெரிஞ்சது, அதாவது கைலாஷோட மனைவி இறந்துட்டாங்கன்னு. அப்புறம் கைலாஷோட தம்பிங்க அவரை வீட்டை விட்டே வெளியே துரத்திட்டாங்கன்னு தெரிய வந்தது. அப்புறம் கைலாஷோட வீடையும் வித்துட்டாங்க. கிருஷ்ணா அந்த சிட்டி முழுக்க கைலாஷையும் தன்யாவையும் தேட ஆரம்பிச்சாரு. அவங்கள தேடிக்கிட்டே அவர் கைலாஷோட ஃபேக்டரிக்கு போனாரு. ஃபேக்டரியில வேலை செஞ்ச ஒரு ஆளு கிருஷ்ணா கிட்ட சொன்னாரு, கைலாஷ் அண்ணனுக்கு ரொம்ப பெரிய அநியாயம் நடந்துருச்சு கிருஷ்ணா. நீ வர்றதுக்கு ரொம்பவே தாமதமாக்கிட்ட. நான் ஏதாவது ஒன்று பண்ணி பெரிய முதலாளியை பற்றின விஷயங்களை ஒரு வாட்டி தெரிஞ்சுக்கிட்டா போதும். உனக்கு தெரியும்ல கிருஷ்ணா, நான் என்னோட வாழ்க்கையில் கைலாஷ் சார் மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்த்ததே கிடையாது. உண்மை என்ன தெரியுமா கிருஷ்ணா, கைலாஷ் சாரோட ஃபேக்டரியில் தீ ஒன்றும் பிடிச்சிக்கல, யாரோ பற்ற வச்சுட்டாங்க. நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நான் சரியாக தான் சொல்கிறேன் கிருஷ்ணா. அது வேற யாரும் கிடையாது, ராஜனோட ஆளுங்க தான் அப்படி பண்ணிட்டு போனாங்க. ஆனால் ஒரு விஷயம்தான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஒருவேளை அவன் இந்த ஃபேக்டரிக்கு தீ வச்சிருக்கான்னா அதனால அவனுக்கு என்னதான் நல்லது நடக்கும்? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஏன்னா கைலாஷ் சார் அவரோட ஃபேக்டரியில ஒரு புதுசான கேட்ஜெட்டை வாங்கி வச்சிருந்தாரு. ஒருவேளை ஃபேக்டரியில எங்கேயாவது தீ பிடிச்சதுன்னா அதுல இருந்து சைரன் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஆனா அன்னைக்கு ராத்திரி அடிக்கவே இல்லை. கடவுள் அந்த ராஜனை எப்பவும் மன்னிக்கவே மாட்டாரு தெரியுமா? இப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் அங்கிருந்து போயிட்டாரு. ஆனா கிருஷ்ணா தன்னோட தேடுதலை நிறுத்தவே இல்லை. ஒரு நாள் கிருஷ்ணா தன்னோட கார்ல கைலாஷ தேடி போய்கிட்டு இருந்தாரு.
அப்பதான் அவருடைய பார்வை ரஞ்சன் அப்புறம் ராகுல் மேல பட்டது. அதாவது கைலாஷோட பெரிய எதிரி ராஜன் கசானா கூட போய்கிட்டு இருந்தாங்க. கிருஷ்ணா அவங்களோட காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அவங்க ஆபீஸ் வரைக்கும் போயிட்டாரு. அப்புறம் மறைஞ்சிருந்து அவங்க பேசினதை கேட்டுட்டு இருந்தாரு. ரஞ்சனும் ராகுலும் ராஜன் கசானா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. நீங்க சொல்றது ரொம்ப சரியான விஷயம் ராஜன். நீங்க அண்ணனோட ஃபேக்டரியில தீ வச்சிட்டீங்க. ஆனா அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. அந்த தீய நீங்க தான் வச்சுட்டு போனீங்கன்னு. கைலாஷுக்கு இந்த விஷயமும் தெரியாது. அவனோட ஃபேக்டரியில தீ வைக்கிறதுக்கு எனக்கு உதவி பண்ணது அவரோட தம்பிங்க தான். 50 கோடி ரூபாய் நமக்கு கிடைக்குதுன்னா எந்த தம்பியா இருந்தாலும் அண்ணனை கொல்லதானே செய்வான். அது மட்டும் இல்லாம கைலாஷ் எங்களோட சொந்த அண்ணன் ஒன்றும் கிடையாது. அப்பதான் கிருஷ்ணா அவங்க 3 பேர் முன்னாடியும் வந்து நின்னாரு. அவங்க 3 பேரும் கிருஷ்ணாவை பார்த்த உடனே ரொம்பவே அதிர்ச்சியாகி பயந்துட்டாங்க. கிருஷ்ணா, நீ எப்படி இவ்வளோ விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்க? எங்க இருந்தாவது திருடிட்டு வந்திருக்கியா? நான் ஒன்றும் திருடிட்டு வரல ரஞ்சனண்ணே. நான் கஷ்டப்பட்டு தான் இதை உழைச்சிருக்கேன். ஆனால் நீங்கள் எப்போவாவது கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கீங்களா? நீங்கள் எப்பவும் உங்கள் பெரிய அண்ணனோட உழைப்பில் தானே வாழ்ந்தீங்க. அவர்கிட்ட இருந்து திருடி இருக்கீங்க. ஆனால் நீங்கள் 2 பேரும் இவ்வளோ கேவலமான விஷயத்த பண்ணுவீங்கன்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கவே இல்லை தெரியுமா? ஒரு சொந்த அண்ணன் கூட அவங்களோட தம்பிங்களுக்காக இதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் பெரிய முதலாளி அது எதையும் பார்க்காம உங்கள் 2 பேருக்கும் அவ்வளோ செஞ்சார். சரி, அப்போ அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். முதல்ல இந்த விஷயத்த சொல்லுங்கள். பெரிய முதலாளி இப்போ எங்கே இருக்காருன்னு சொல்லுங்கள். அவர் எங்கே இருக்காருன்னு எங்களுக்கு தெரியாது. ஒருவேளை நீ அவரை தேடணுன்னா ஏதாவது கோயில் பக்கமாக போய் தேடு. அண்ணனும் தங்கச்சியும் எங்கேயாவது பிச்சை எடுத்துகிட்டு இருப்பாங்க. நான் உங்கள் 2 பேரையும் பாவம் பார்த்து விட்டுட்டு போகிறேன். ஏன்னா பெரிய முதலாளி உங்கள் 2 பேர் மேலேயும் அவ்வளோ பாசம் வச்சுருந்தாரு. நீங்கள் செஞ்ச தப்புக்கான தண்டனையை ஈஸ்வரன் கொடுப்பாரு. இங்கே பாரு ராஜன் கசானா, பெரிய முதலாளி எனக்கு கிடைச்ச உடனே அன்னைக்கே நீ செஞ்ச தப்புக்கான தண்டனையை நான் உனக்கு கொடுப்பேன். இப்படி சொல்லிட்டு கோவத்துல கிருஷ்ணா அங்கிருந்து வெளியே போனாரு. கிருஷ்ணா பைத்தியம் பிடிச்சது போல கைலாஷ தேடிக்கிட்டே இருந்தாரு. சில மாசங்களுக்கு அப்புறம் கிருஷ்ணா ஒரு கோவிலுக்கு போனாரு. அவரு பார்த்தாரு கைலாஷும் அவருடைய தங்கச்சி தானியாவும் கோவிலுக்கு வெளியில உட்கார்ந்துருந்தாங்க. அதை பார்த்துட்டு கிருஷ்ணாவோட கண்ணில் கண்ணீர் வந்துடுச்சு. அவர் அங்கே இருந்து கைலாஷ் கிட்ட ஓடினாரு. நான் வந்துட்டேன் முதலாளி, என்னை மன்னிச்சிடுங்க. நீங்கள் என்னை அடித்ததை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். நான் இப்போ தான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். கிருஷ்ணாவை ஒரு பணக்காரனா பார்த்து கைலாஷோட கண்ணில் சந்தோஷத்துல கண்ணீர் வர ஆரம்பிச்சது. அப்புறம் தானியாவுக்கும். நீ போனதுக்கு அப்புறம் என்னோட மனைவியும் என்னை விட்டுட்டு போயிட்டா கிருஷ்ணா. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு தெரிஞ்சது என்னோட ஃபேக்டரியில தீ வச்சது என்னோட தம்பிங்க தான்னு. அப்புறம் கடவுள் அவங்க 2 பேருக்கும் தண்டனையையும் கொடுத்துட்டாரு. அவங்க 2 பேரும் போன வாரம் ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. ஆனால் உங்களுக்கு முழு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் முதலாளி. இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணமே அந்த ராஜன் கசானா தான். அவர் தான் ரஞ்சன் அண்ணனையும் ராகுல் அண்ணனையும் அப்படி மாத்திட்டாரு. அவங்க 2 பேருக்கும் 50 கோடி ரூபாய் தரேன்னு ஆசையை காட்டி உங்க ஃபேக்டரியில தீ வச்சிட்டாரு. முக்கிய குற்றவாளி அந்த ராஜன் கசானா தான். அப்போதான் திடீர்னு கைலாஷ் மயங்கி போய் கீழே விழுந்தாரு. அதை பார்த்துட்டு கிருஷ்ணாவும் தானியாவும் ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. நீங்க கவலைப்படாதீங்க முதலாளி, நான் உங்களை இப்பவே உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன். இல்லை கிருஷ்ணா, இல்லை. நீ ரொம்பவே சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க. எனக்கு எப்போத்துல இருந்தோ கேன்சர் இருக்கு. இனிமே என்னால் பிழைக்க முடியாது. ஆனா நான் போனதுக்கு அப்புறம் தானியாவை பத்திரமா பார்த்துக்க. அவளை கல்யாணம் பண்ணிக்க. அந்த ராஜன் கசானாவை சும்மா விட்டுறாத. இப்படி சொல்லிட்டு கைலாஷ் இறந்துட்டாரு. கிருஷ்ணா கைலாஷுக்கு இறுதி சடங்கை செஞ்சாரு. அப்புறம் அன்னைக்கே தானியாவை கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு. கிருஷ்ணா இப்போ பெரிய பணக்காரரா ஆயிட்டாரு. கிருஷ்ணா சரியா ராஜன் கசானாவை மாதிரி அவரோட ஃபேக்டரியில நெருப்பு வச்சாரு. ராஜன் கசானாவும் தெருவுக்கு வந்தான். ஆனா அவனால இந்த கொடுமையை தாங்கிக்க முடியல. அப்புறம் பைத்தியம் ஆயிட்டான். கொஞ்ச நாளைக்கு அப்புறமா கிருஷ்ணா தன்னோட மனைவி தானியாவை கூட்டிக்கிட்டு தன்னோட கிராமத்துக்கு வந்தாரு. அப்புறம் அங்க ஒரு பெரிய வீடை கட்டி இருந்தாங்க. கிருஷ்ணா இன்னைக்கும் வைர பலாப்பழ மரத்தை வளர்க்குறாரு. சோன்பூர் கிராமம் மூங்கில் விவசாயத்துக்கு பிரபலமா இருந்தது. பல வருஷமா அங்க வயல்கள்ல மூங்கில் நல்லா விளைச்சிட்டு இருந்தது. தினேஷ்க்கும் ஒரு சின்ன மூங்கில் விவசாய பூமி இருக்கு. அவரோட பையன் ராஜேஷும் அவர் கூடவே வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். தம்பி ராஜேஷ், நமக்கு பேம்புக்கான ஆர்டர் வந்தது. அதை நீ கரெக்டா அனுப்பிட்டல? ஆப்பா, அதை நான் நேற்று சாயந்தரமே அனுப்பிட்டேன். அவங்களுக்கு நேரத்துக்குள்ள ஆர்டர் போய் சேர்ந்துருச்சுன்னா இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நமக்கு காசு வந்துரும்பா. சாயந்தரம் ஆனதுமே தினேஷோட வீட்டு வெளியில மூங்கில்களால நிறைஞ்ச ஒரு ட்ரக் நின்னுட்டு இருந்தது. அட, இந்த ட்ரக் எதுக்கு திரும்பி வந்தது? இது பேம்பு மொத்தத்தையும் டெலிவரி பண்ணி காசு கொண்டு வரணும்ல. தினேஷ் தன்னோட பையன் ராஜேஷை கூப்பிட்டாரு. ராஜேஷ் வீட்டுக்குள்ள இருந்து வந்தான். ஆனா பாக்குறதுக்கு ரொம்பவே சோகமா இருந்தான்.
ராஜேஷ் இங்க பாருப்பா, இந்த ட்ரக் திரும்பி வந்துருச்சு. ஹாப்பா, எனக்கு தெரியும். நம்ம சிட்டில வாங்குற பேம்பு காரங்கிட்ட இருந்து போன் வந்தது. அவங்களுக்கு நம்மளை விட கம்மி ரேட்ல கிடைக்குதாம்ப்பா. அதனால அவங்க நம்ம கிட்ட பேம்பு வாங்க மாட்டாங்களாம். அட, முன்கூட்டி சொல்லாம எப்படி திடீர்னு இப்படி பண்ணுவாங்க? நமக்கு இப்ப காசு ரொம்பவே தேவைப்படுது இல்ல. இப்ப இந்த பேம்பூஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம் நம்ம? நீ அவங்க கிட்ட சொல்லி நம்ம பேம்பூஸா கம்மி ரேட்லயே தரோன்ட்டு. ஆனா அப்பா, நான் எப்பயோ பேசிட்டேன். அவங்க இப்ப எந்த நிலைமையிலயும் நம்மளுடைய பேம்பூஸ் வாங்க விருப்பப்படலப்பா. நான் அவங்களுக்கு இப்படி கூட சொன்னேன், நாங்க உங்களுக்கு கம்மி ரேட்டுக்கே தரோன்ட்டு. ஆனாலும் கேட்கல. என்ன பண்றதுன்னே தெரியல. தினேஷ்க்கும் ராஜேஷ்க்கும் இந்த ஆர்டர்ல இருந்து நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா கொஞ்ச நாளாவே அவங்களோட பிசினஸ் கொஞ்சம் நஷ்டத்துல போய்கிட்டு இருந்தது. இப்போ இவ்ளோ பெரிய ஆர்டர் ரிட்டர்ன் ஆயிட்டதுனால அவங்களுக்கு அவங்களோட எதிர்காலம் ரொம்பவே இருட்டா தென்பட்டது. ஒரு நாள் ராஜேஷ் அவங்க அப்பா தினேஷ் கிட்ட போய் இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தான். ஐயோ அப்பா, நீங்க ஒன்னும் பதட்டப்படாதீங்க. நான் எல்லாமே யோசிச்சு வச்சுட்டேன். இந்த பேம்பு வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு. என்ன பண்ணலடா தம்பி? எனக்கும் எந்த விதமான யோசனையும் வர மாட்டேங்குதுப்பா. நான் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் கிட்ட உதவிக்காக ரொம்பவே ட்ரை பண்ணேன். ஆனா யாருமே நமக்கு உதவி பண்ண தயாரா இல்ல. இப்ப யாரோட நிலைமையும் அவ்வளவா நல்லா இல்ல. பேம்புவோட ரேட்டு மார்க்கெட்ல குறையுது. ஆம்பா, இப்ப நானும் அதான் யோசிச்சேன். நம்ம பேம்புவோட வியாபாரம் பண்ண வேணான்னு. டேய், நமக்கு வேற ஏதாச்சும் வழி இருக்கா? நம்ம வேற என்ன பண்ண முடியும்? அது வந்தப்பா, நம்ம பீஸா பண்ணலாமே. என்னது, பீஸாவா? அது எப்படி? அப்பா, சிட்டில என்னோட நண்பன் கிட்ட இருந்து போன் வந்தது. அவனுக்கு நம்மளுடைய நிலைமை பத்தி சொன்ன. அவன் நல்ல ஐடியா கொடுத்துருக்கான். சிட்டில பீஸா கிரேஸ் அதிகம். விதவிதமான பீஸா எல்லாம் கிடைக்கும். அது எல்லாத்துலயும் ஒரு ஸ்பெஷல் பீஸா இருக்கு. அதுதான் பேம்பு பீஸா. அத பேம்பு உள்ள இருந்து எடுத்து பீஸாவா தயார் பண்ணுவாங்க. நாமளும் பேம்பு பீஸாவை ட்ரை பண்ணலாம்பா. ஆனா தம்பி, நமக்கு இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் அவ்வளவா தெரியாது இல்ல. ஆனா அப்பா, நீங்க ஒன்னும் பதட்டப்படாதீங்க. என்னோட நண்பன் சொன்ன, அவன் நமக்கு கண்டிப்பா உதவி பண்ணுவானு. ராஜேஷ் தினேஷ் கூட சேர்ந்து மூங்கில் பிஸாக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சான். அப்புறம் கொஞ்ச நாள்லயே அவன் மூங்கில்ல பிஸா செய்யறத கத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் ஒரு கடை திறக்கணும்னு ராஜேஷ் முடிவெடுத்தான். அப்புறம் ராஜேஷும் தினேஷும் சேர்ந்து மூங்கிலாலேயே ஒரு சின்ன ஹோட்டலை ரெடி பண்ணாங்க. அப்புறம் அந்த ஹோட்டல்ல இருக்கிற கதவுகள்ல இருந்து ஜன்னல், டேபிள், சேர் இப்படி எல்லாமே மூங்கிலாலேயே செய்யப்பட்டிருந்தது. ஹோட்டல் ஆரம்பிச்ச புதுசுல பெருசா யாருமே வரல. ஆனா ஒரு நாள் 2 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஹோட்டலுக்கு வந்தாங்க. டேய் மாமே சுரேஷ், இந்த ஹோட்டலை பாத்தியா? எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. ஃபுல்லா பேம்பு வேலை பண்ணாங்க. இங்க பாத்தியா, இவங்களோட ஸ்பெஷாலிட்டியே பேம்பு பீஸா. வாண்டா. சரிடா மச்சான், வாடா உள்ள போலாம். போய் உங்களோட பேம்பு பீஸாவை ட்ரை பண்ணலாம். சரியா? சரிடா, நான் தான் ஆர்டர் போட போறேன். சுரேஷ் அப்புறம் விவேக் 2 மூங்கில் பிஸாவை ஆர்டர் பண்ணாங்க. டேய் மச்சான் விவேக், இங்க பாத்தியாடா, இந்த கடை முழுக்க இருக்கிற பொருள் எல்லாமே பேம்புவால தான் ரெடி பண்ணானுங்க. அதடா இங்க பாரு, அந்த பேம்பு ஸ்டூல் எவ்வளவு அழகா இருக்குல்ல. இப்பெல்லாம் எங்க பார்த்தாலும் பிளாஸ்டிக் தான். ஆனா இந்த ஹோட்டல்ல பாரு, எல்லாமே எக்கோ ஃப்ரெண்ட்லி தானே. இந்த கடை மாதிரி நாமளும் எக்கோ ஃப்ரெண்ட்லி பொருட்களை தான் யூஸ் பண்ணணும். நான் நேரா போய் ஹோட்டல் ஓனர் கிட்ட பேச போறேன். அவருக்கு இந்த மாதிரி ஐடியா எப்படி தட்டுச்சுன்னு. விவேக்கும் சுரேஷும் தினேஷை கூப்பிட்டு இத பத்தி விசாரிச்சாங்க. உங்க ஹோட்டல் எல்லாம் சிறப்பா இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி ஐடியா எப்படி வந்தது? தினேஷ் அந்த 2 பசங்களுக்கும் அவரோட முழு கதையை சொன்னாரு. தினேஷ்க்கும் விவேக்கும் அவரோட இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி ரொம்பவே பிடிச்சது. உங்களோட பிசினஸ் நல்லா தானே ஓடுது, எல்லாமே நல்லபடியா தானே போகுது. இத பாருங்க, இப்ப பாத்தீங்கன்னா அவ்வளவா பிசினஸ் ஓட மாட்டேங்குது. ஆனா என்னோட முழு முயற்சியும் உபயோகித்து நான் இந்த கடையை நல்லாவே டெவலப் பண்ணுவேன். நீங்க ரொம்பவே கரெக்டா சொன்னீங்க. உங்க பிசினஸ் எல்லாமே கண்டிப்பா ப்ராஃபிட்ல போகும். அதுக்கு நாங்க உதவி செய்யலாம்னு விருப்பப்படுறோங்க. எங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அதுல நாங்க புதுசா விஷயத்த போடுவோம். நீங்க எனக்கு பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஹோட்டல் பத்தி நாங்க எங்களோட யூடியூப் சேனல்ல ஃப்ரீயா விளம்பரத்தை பண்ணுவோங்க. அப்படியே இன்ஸ்டாகிராம்லயும். இந்த விதமா மக்களுக்கும் மற்றும் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உங்களோட கடை பத்தி நல்லாவே தெரிய வருங்க. அது மட்டும் இல்லாம நீங்களும் ஃபேமஸ் ஆவீங்க. சுரேஷ் அப்புறம் விவேக் அந்த மூங்கில் பிஸாவை சாப்பிட்டாங்க. 2 பேருக்குமே அந்த பிஸா ரொம்பவே பிடிச்சு போச்சு. 2 பேரும் அவங்களோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்க்காகவும் 10 மூங்கில் பிஸாவை பார்சல் பண்ண சொன்னாங்க. அடுத்த நாள் அவங்களோட முழு டீமை கூட்டிக்கிட்டு தினேஷோட மூங்கில் ஹோட்டல் பத்தி ஒரு நல்ல வீடியோவை செஞ்சாங்க. அப்புறம் மூங்கில் பிஸாவை தயார் செய்யற விதத்தையும் அவங்க ஷூட் பண்ணாங்க.
அதுக்கப்புறம் அவங்க அந்த வீடியோவை யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டாங்க. நீங்க எங்களுக்கு உதவி செய்ய ரொம்பவே முயற்சி பண்றீங்க. நாங்க உங்களுக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கோங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ப்ரமோட் பண்ணுறது எங்கள் கடமை. எங்களுக்கு இந்த மாதிரி சுற்றுச்சூழலை காப்பாற்றுற ஹோட்டல்கள் ரொம்பவே அவசியம். அதனால தான் நாங்கள் ப்ரமோட் பண்ணுறோம். இந்த வீடியோவால் எங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்குறோம். டேய் மச்சான், இந்த பேம்பு பீஸா ரெசிபி வீடியோ 1 மணி நேரத்தில் 1,00,000 வியூஸ் வந்ததுடா. 10,000 லைக், அது மட்டும் இல்லாமல் 1000 கமெண்ட் வந்திருக்கு. இந்த வீடியோ தான்டா நம்ம சேனல்லையே ரொம்பவே பாப்புலரான வீடியோ. இப்போ இந்த பேம்பு எக்கோ ஃப்ரெண்ட்லி ஹோட்டலெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும். அங்கிள், நீங்கள் இப்போ ஃபேமஸ் ஆகுறீங்க. இப்படி அப்பாவும் பையனும் சேர்ந்து ஆரம்பிச்ச மூங்கில் ஹோட்டல் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மிச்ச சிட்டிஸ்லயும் பிரான்ச்சஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்படி ஈகோ ஃப்ரெண்ட்லி பேம்பு ஹோட்டல் அப்புறம் பீஸாவை அவங்க நாடு முழுக்க ஃபேமஸ் ஆக்கிட்டாங்க.